சமாதானம். என் பேர் ஜான் பீட்டர். நான் அலங்காநல்லூர் சபையிலிருந்து பேசுகிறேன். நான் 30 வசனம் சொல்ல போகிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான ஜீவ பலியாக பரிபூர்ணமான சித்தம் என்னென்று பகுத்தறியதற்காக உங்கள் மனம் புதிதாயிருக்கிறனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்கள் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகி நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே வெவ்வேறான வார்த்தையுடையவன் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்தை ஏற்றாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறதிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் தரித்திருக்க கடவன். பரிசுத்தவான்களுடைய பகிர்ந்து ஓடுகிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு அழுகிறவர்களுடனே அழுகுங்கள். சந்தோஷவான்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுகுங்கள். ஒருவனுக்கு கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். அன்றியும் உன் சத்துரு பசித்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவனுக்கு தாகம் எடுத்தால் பானங்கொடு. நீ இப்படி செய்திருந்தால் புத்தி அக்கினித்தலை
அக்கிரத்தை அவன் தலையின் மேல் குவிப்பு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நீ நன்மை கொடுத்த சபையாரனருக்கும் நன்றி.